ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோட்டோஷாப் தமிழ் ட்விட்டர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறது எப்படி, அது ஜெமினியை யூஸ் பண்ணி, ஜெமினி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணுறோம். அதாவது இந்த மாதிரி இமேஜ் எடுத்திருக்கேங்க, நான் செல்ஃபி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் எடுத்து எப்படி நம்ம ஸ்டுடியோ டைப்பில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக்கோ, அதாவது பாருங்கள் இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி கிளியராக பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் எவ்வளோ இதாக இருக்குது, இதில் எப்படி இருக்குது, இது பாருங்க எவ்வளோ கிளியராக எடுத்து கொண்டு வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்டுடியோவுக்கு போகாமையே நம்மளே மேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஷர்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், கிளாஸ் போடுறதுனா போட்டுக்கலாம், ஒரு கோட்டு போடுறதுனா போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஜெமினி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் அப்லோடு பண்ணுங்க உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ நான் பாருங்கள் இந்த மாதிரி இமேஜஸ் எடுத்துக்கிறேன், என்னோட இமேஜஸ்ஸு பார்த்தீங்கன்னா நான் ஷர்ட்டும் கூட போடல. இப்போ அந்த ஃபைல் வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இதை ஒரு டைம் படித்து பார்த்துக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா இதில் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன கொடுத்துருக்கனோ அதை அப்படியே கொடுத்து நான் உங்களுக்கு இப்போ என்ன ரிசல்ட் வருதுங்கிறத காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இதில் சேஞ்சஸ் பண்ணுறது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம், ஓகேவா? இதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, பிளாக் கேஷுவல் சூட் அண்ட் ஒயிட் கலர் காலர், அதாவது கோட் சூட் போட்டிருக்கிறோம், ஓகேங்களா? மாடர்ன் ஐ கிளாஸ் போட்டிருக்கோம், சரிங்களா? பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்துருக்கோம், 100% ஃபேஸ் சேம் இதே ஃபேஸ் வரணும் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டைம் யார் கொடுத்தாலும் என்ன ப்ராம்ப்ட் நீங்கள் காப் பண்ணாலும் அதில் என்ன இருக்கிறது விஷயம் அப்படிங்கிறத ஒரு டைம் படித்து பார்த்துக்காங்க. இப்போ இதையே ஜென்ரேட் கொடுக்குறோம், ஓகேவா? ஒரு நிமிஷம் இது லோடிங் ஆகியும் நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராம்ப்ட் ஆன்லைன்லேயே இது கிடைக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த இடம் மட்டும் நீங்கள் அந்த கலரையே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும், சரிங்களா? எப்படி இருந்த இமேஜை அப்படியே கிளியராக பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இதே நீங்கள் பிளாக் கோட்டுக்கு பதிலாக ப்ளூ கோட்னு கொடுக்கலாம். இல்லை எனக்கு கோட் வேண்டாம்னா கோட் வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கா சேம் இமேஜு, இப்போது நான் இங்கே கொடுக்குறேன், ஓகேவா? நியூ ஃபைலாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம புதுசாகவே க்ரியேட் பண்ணிட்டோம்னா பெட்டருங்க. இல்லைன்னா அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும். கொடுத்துட்டுனா பிளாக் கேஷுவல் சூட்னு இருக்கா, எனக்கு அது வேண்டியதில்லை, சரிங்களா? இங்கே ஒயிட் ஷர்ட் மட்டும் போட்டுக்கிறேன், ஒயிட் ஷர்ட், ஒயிட் ஷர்ட் அண்ட் மேட்சிங் டை, அதெல்லாம் வேண்டியதில்லை எனக்கு. கிளாஸும் தேவையில்லை, சரிங்களா? ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் எனக்கு எடுத்துருக்கோம். ஸ்டுடியோ சூட்டபிள் போர்ட்டபிள், அதாவது ஐடி கார்டு இப்போ கொடுத்துருக்குது. ஸ்டுடியோ பேக்ரவுண்ட் போர்ட்ரைட்னு சூட்டபிள்னு இருக்கா, அதுக்கும் கூட நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ இது கொடுத்துருக்கேன், ஓகேவா? இப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒயிட் ஷர்ட் எடுத்துகிட்டு வருதான்னு செக் பண்ணிடுவோம். பேக்ரவுண்டு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அது நான் என்ன பண்ணலாங்கிறத நான் இது பண்ணுற பாருங்கள். அது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணலாங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ப்ளூ பேக்ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்டு, ஓகேவா? பாஸ்போர்ட் என்ன கிளியராக எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. நம்ம ஒரு ஸ்டுடியோவில் போய் எடுத்து இது பண்ணுறத விட நம்மளோட ஒரு ஃபோட்டோவை வச்சு நம்மளே இது மேக் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ மறுபடியும் ஒன்று கொடுக்குறோம். நிறைய கொடுத்து பழகுங்க. அதிலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். ஸ்டைல் ஸ்டுடியோ போர்ட்ரைட் சூட்டபிள் ஐடி ஆர் பாஸ்போர்ட்னு இருக்குது. அவுட்ஃபிட் இதெல்லாம் கொடுத்துருக்குது. நான் இங்கே பாருங்க ப்ளூ கேஷுவல் ஷூட் இல்லைன்னா ப்ளூ ஷர்ட்னு கொடுத்துக்கலாம், ஓகேவா? ப்ளூ ஷர்ட் கொடுக்குறேன். இது எல்லாமே எடுத்துருங்க. இங்கே பாஸ்போர்ட் இருக்குங்க. இங்கே வந்து பேக்ரவுண்டும் கூட கொடுத்துக்காங்க. அவுட்ஃபிட்னு கொடுத்துருக்குறது பேக்ரவுண்டுன்னு கூட இங்கே கொடுத்துக்கிட்டும் கூட நம்ம பண்ணலாம்.
இப்போ ப்ளூ ஷர்ட்னு எடுத்துகிட்டு வருதான்னு பார்ப்போம். எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் வேலத்திலே நம்ம ப்ராம்ப்ட்டுக்கு கிரியேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஃபேஸ் கூட சேஞ்சே ஆகலை, அப்படியே எடுத்துகிட்டு வருதுங்க. இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா எழுதுறது. நீங்களும் எழுதி பழகிருங்க. நமக்கு வேணுங்கிற சின்ன சின்னது இது இருந்தால் பேக்ரவுண்டு நான் இப்போ ஒயிட் கொடுக்குறேங்க. இங்கே பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுக்குறங்காட்டி இங்கே என்ன ஷர்ட் கொடுக்கலாம்? ரெட் ஷர்ட் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ளூ ஷர்ட்டே கொடுங்க. வேண்டாம் ரெட், ஏன்னா ப்ளூ கொடுத்துட்டோமா, அடுத்து ரெட்டு கொடுப்போம். இல்லைன்னா கிரே கொடுங்க. இதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுத்து பார்ப்போம். இது இருக்கா? இதை கட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அதில் சின்ன மார்க்கர் போனாலும் நமக்கு அது ஏதோ ஒன்று எரர் காட்டிகிட்டு இருக்கோம். என்னென்னு தெரியுதா? இந்த இடத்துல நம்ம அந்த இது கொடுக்கல. சரி, ஓகே. இங்கேயே பேக்ரவுண்டை டைப் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ கொடுத்து பார்ப்போம். அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, கிரே ஷர்ட் குடுத்தாச்சு. ஒயிட் பேக்கிரவுண்டோட எடுத்துட்டு வந்துருச்சு. ஸோ சிம்பிளா நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ ஃபைனலா ஒரு அவுட்புட் சரிங்களா? இப்போ இதையவே காப்பி பண்ணிக்கங்க. இப்போ இங்கே பேஸ்ட் குடுத்துர்றேன். சரிங்களா? பேக்கிரவுண்ட் வந்து நான் வேற கலர் குடுக்குறேன். சரிங்களா? ப்ளூ மிக்ஸ்டு கிரே பேக்கிரவுண்டு. சரிங்களா? இங்க வந்து ஒயிட் ஷர்ட்டே குடுத்துர்றேன். ஏன்னா, இது வந்து ஒரு ஸ்கூலுக்கோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இல்ல ஒரு ஆ இன்சூரன்ஸு, லைசென்ஸ் எடுக்கறக்கு எந்த பேக்கிரவுண்ட்ல கேட்கறாங்களோ, அந்த பேக்கிரவுண்டுக்கு நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்களா? நீட்டா எடுத்துட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? ப்ளூ மிக்ஸ்டு பேக்கிரவுண்ட். இதுதான் ஸ்டுடியோ பேக்கிரவுண்ட்ல அதிகம் பேர் இது பண்றது. இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாங்கிறத நானு குடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாரி நீங்க நான் குடுக்குற ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி பாருங்க. இது இருக்கா? இதைய காப்பி பண்ணி அப்படியே நான் உங்களுக்கு நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இத நீங்க காப்பி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத மாத்திக்கங்க. ஓகேவா? இப்ப நம்ம இதைய வந்து அ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா மேக் பண்ணிட்டோம். இதையும் நம்ம Photoshopல கொண்டு போய் 6:4 மேக்ஸிக்கும் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா Photoshop இல்ல, நான் மொபைல்லயே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாருங்க இங்க ஒண்ணு இருக்குது. மேக்பாஸ்போர்ட்ஃபோட்டோ.com. இது பார்த்தீங்கன்னா, கிளியரா எடுத்துக் குடுக்கும். எல்லா கண்ட்ரியோட இதையுமே எடுத்துக் குடுக்குங்க. சரிங்களா? இப்ப நமக்கு வந்து என்ன இந்தியன்து. சரிங்களா? இந்தியா அப்படின்னு அடிச்சிட்டீங்கன்னா, இந்த மாரி டைப் எடுத்துட்டு வரும். உங்களுக்கு எதுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இங்க எல்லாமே எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்களா? இது அ ஐடி பார்த்தீங்கன்னா, மேக்பாஸ்போர்ட்ஃபோட்டோ.com. ஓகேவா? இதுல வந்து நம்ம சும்மா பாஸ்போர்ட்ன்னு குடுக்குறேன். நீங்க உங்களுக்கு விசாக்கு வேணுனாலும் விசாக்கு எடுத்துக்கங்க. இல்ல பாஸ்போர்ட்னாலும் பாஸ்போர்ட் குடுத்துக்கங்க. நான் சிம்பிளா பாஸ்போர்ட் குடுக்குறேன். ஃப்ரீ தான் குடுக்குறேன். சரிங்களா? இது எல்லாமே அமௌண்ட் வருது. நான் ஃப்ரீ தான் குடுக்குறேன். அது கிரியேட் பண்ணி குடுத்துரும். நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க. வந்துட்டோமா? இங்க வந்து அப்லோட் யுவர் ஃபோட்டோ கேக்குங்க. இதுல எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ நீங்க எடுத்துக்கங்க. இப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வோட்டர் ஐடிக்கு இப்ப நியூவா இருக்குது இல்லங்க.
எஸ்ஐஆர் இது அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டோட வேணும்னா ஒயிட் பேக்ரவுண்டோட வச்சு, சப்போஸ் நான் இது வந்து தெரியறதுக்காக உங்களுக்கு நான் இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறேன். நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் சைஸ் விசாவுக்கெல்லாம் ஒயிட் பேக்ரவுண்டோட கேட்குறாங்க. ஸோ நான் இதே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுத்துட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? 6க்கு 4 சைஸில் வேணும். எத்தனை காப்பி? 4 காப்பி. 4 அதாவது 6க்கு 4 இன்ச்சஸில் கேட்குறேன். பிரிண்ட் அவுட் சைஸு. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், கரெக்டாக அந்த ஃபேஸ் வரும். அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வச்சு மேட்ச் பண்ணி, ஏன்னா இதுதான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு மேட்ச் ஆகுங்க. சரிங்களா? நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுங்க. அவ்வளோதான். ஃபினிஷ். கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் நவுன்னு வந்துடும். டவுன்லோட் கொடுத்துக்காங்க. ஆயிடுச்சா? இப்போ பாருங்கள். ஸோ எடுத்துகிட்டு வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து 6/4 மேக்ஸி சைஸில் நமக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துருச்சு. 6 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. டெப்த்தும் பாருங்கள், என்ன கிளியராக இருக்குது பாருங்கள். ஹெச்டி குவாலிட்டியோட நீட்டாக இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த ப்ராம்ப்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.